ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வேதனைக்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா? எப்பொழுதும் எப்ப பார்த்தாலும் என்னிடம் வேதனையாகவே இருக்கிறது, அடுத்தவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லவே முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுதான் சாயி காப்பாற்றப் போகிறீர்கள் என்று கேட்கிறாயே. மற்றவர்கள் கேள்வி கேட்கும் அளவுக்கு வைத்தது யார்? நீ மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டங்கள் இருந்த பொழுது வெளியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தூரமான உறவுகள், தூரமான சொந்தக்காரர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை பேச போனால் உன்னுடைய குடும்பத்துடைய நியாயத்தை எடுத்து வைத்து என்ன செய்தாய்? ஆறுதலான வார்த்தையை நீ வெளியில் தேடினாய். ஆனால் இப்பொழுது அதை வைத்துதான் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம், பார்க்கும் இடத்திலெல்லாம் மற்றவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தெரிந்து விட்டார்களா? உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்களா? உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் மிக மிக மாறிவிட்டார்களா என்று எப்பொழுதும் நான் சொல்வது இதுதான். உன் குடும்பத்தில் நிறைய ஆறுதலுக்கான விஷயத்தை நீ தேடினாய், கிடைக்காத பொழுது வெளியில் இருப்பவர்களிடம் உன் குடும்பத்தில் இருக்கும் விஷயத்தை எல்லாம் சொல்லி 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 இப்பொழுது பார்ப்பவர்கள் எல்லோருமே என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? குடும்பத்தில் எல்லோரும் சரியாக இருக்கிறார்களாமா, குடும்பத்தில் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களா என்று விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுதுதான் உனக்கு அதிகமாகவே கவலை வர ஆரம்பித்து விட்டது. ஒரு ஆறுதலுக்காக கேட்டோமானால் அதையே பிடித்துக்கொண்டு எங்கு பார்த்தாலும் யாரு நிற்கிறார்கள், யாரு போகிறார்கள் என்று கூட பார்க்காமல் பார்ப்பவர்கள் எல்லோரும் உன்னுடைய துணை மாறிவிட்டாரா, உன் குடும்பத்தின் சூழ்நிலை மாறிவிட்டதா என்று இப்படி கேட்கிறார்களே என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு அவ்வளவு பெரிய கவலையை நீயே உருவாக்கிவிட்டாய். ஆனால் சொன்னது சொல்லிவிட்டாய், முடிந்தது முடிந்துவிட்டது. யார் மனதிலும் இருப்பதை யாராலும் அழித்து எடுக்க முடியாது. அதனால் இனிமேலாவது நீ திருந்து விட்டாய். அதாவது இப்பொழுது எல்லாம் உன்னை பார்க்கும் பொழுது யாரிடமும் எந்த விஷயத்தையும் நீ சொல்வது கிடையாது. உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் இதற்குமே நான் உன்னை எதுவும் சொல்ல போவதும் கிடையாது. ஏனென்றால் நீ எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். புரிகிறதா? என்னுடைய அன்பான தங்கமே, வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாவற்றையும் பார்த்து விட்டாய். இப்பொழுது எல்லாம் உனக்குள் நீயே ஆறுதலை சொல்லிக் கொள்வாய். எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம், எல்லாம் சரி செய்து கொள்ளலாம் என்று நீயே இப்பொழுது உனக்குள் ஆறுதல் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய விஷயமாக, பெரிய ஆளாக மாறிவிட்டாய். நல்லதுதான் தங்கமே. மற்றவரிடம் கேட்பதை விட உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறாயே. இப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டுவிட்டு நீ இனிமேலாவது யாராவது கேட்டார்கள் நன்றாக இருக்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு நகர்ந்துவிடு. இனிமேலாவது அவர்கள் உன்னுடைய வார்த்தையை வைத்தே உன்னிடம் கேட்காமல் இருக்கட்டும். அதிகமாக வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு விட்டாய். இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாமல் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியது அனைத்தும் நடக்கும். ஆசைகள் படியும், உன்னுடைய ஏக்கங்களை குறைத்து வைக்கும் அளவுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் நடக்கும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறார்கள். அதாவது மனதை காயப்படுத்தும் அளவுக்கு மாறிவிட்டார்களா, குடும்பம் சரியாகிவிட்டதா என்று ஏதோ ஒரு மாதிரியான விஷயங்களை கேட்கிறார்கள். பழைய விஷயத்தை எல்லாம் ஞாபகமூட்டும் அளவுக்கு எல்லோரும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதோ பாவப்பட்டவள் போல், எதுவுமே இல்லாதது போல பார்க்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனமானது கஷ்டப்படுகிறது சாயி என்று நீ சொல்லும் பொழுது எனக்கு புரிகிறது. எனக்கு நிச்சயமாக புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆறுதலுக்காக சில விஷயத்தை தேடினாய். ஆனால் இந்த ஆறுதலான வார்த்தைகளே இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என்று பார்த்தாயா? உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு ஆகிவிட்டது. அதனால்தான் நான் சொல்வேன், ஆறுதலுக்காக வெளியில் அத்தனை விஷயத்தையும் தேடுகிறீர்கள். ஆனால் கடைசியில் உங்களுக்கு கிடைப்பது ஆறுதலான வார்த்தை அல்ல, கஷ்டங்கள் தான் திரும்ப கிடைக்கும் என்று நான் அடிக்கடி சொல்வேன். யாருமானால் கேட்பது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது சரி சாயி என்று சொல்வீர்கள் தவிர, ஆனால் அதை கடைபிடிப்பீர்களா? ஆனால் கிடையவே கிடையாது. எல்லா விஷயத்திலும் நான் சொல்வதற்கு அப்படியே மாறாகத்தான் எல்லா விஷயத்தையுமே செய்கிறீர்கள். இப்பொழுது நீ பேசும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கவலை வரும் பொழுது ஒரு நபரிடம் போய் சொல்கிறாய் என்று வைத்துக் கொள்கிறாய். ஒரு நபரிடம் உனக்கு கவலை இருக்கிறது என்பதற்காக அவரிடம் போய் இந்த மாதிரியான விஷயம் நடந்து விட்டது என் வாழ்க்கையில், அந்த மாதிரியான விஷயம் நடந்து விட்டது என்று சொல்கிறாய். அந்த பிரச்சனை உன் குடும்பத்திலிருந்து முடிந்து விட்டாலும் உன்னை பார்க்கும் இடத்தில் எல்லாவற்றிலும் என்ன தெரியுமா கேட்பார்கள்? உனக்கு இந்த விஷயம் நடக்கும் சொன்னாயே, ஆனால் அந்த விஷயம் நடந்து விட்டதாமா, உன் குடும்பத்தில் எல்லோரும் சரியாக இருக்கிறார்களா என்று உன்னை ஒரு பாவப்பட்ட பிள்ளை போல பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும்
வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம், சொல்லக்கூடாத விஷயத்தை எல்லாம் வெளியில் சொல்லிவிட்டோம். இப்பொழுது சண்டை என்றாலும் சரி, உன்னை எங்கு பார்த்தாலும் சரி இப்படியே பார்க்கிறார்களே என்று நீ இப்பொழுதுதான் யோசிக்கிறாய். பரவாயில்லை, எல்லா விஷயத்தையும் நீ பார்த்து விட்டாய். எல்லா விஷயத்தையும் யார் யார் எப்படி என்பதை தெரிந்து கொண்டாய். புரிகிறதா? இந்த சாயாகிய நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். அதாவது உன்னிடம் கேட்டுத்தானே எல்லாரும் தெரிந்து கொள்கிறார்கள். இந்த விஷயம் நடந்து விட்டதா, அந்த விஷயம் நடந்து விட்டதா என்று கேட்டுத்தானே தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இனிமேல் கேட்க வேண்டாம். உன் வாழ்க்கை முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்தாலே, உன் முகத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயம், நல்ல காரியத்தை நான் செய்து தரப்போகிறேன். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் அனைத்தும் பொன்னாகவே நடக்கும். எல்லா காரியங்களும் சர்வ நிச்சயமாக சாதகமாக நடக்கும். உன்னுடைய கவலைகள் வேண்டாம். எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். சதா சர்வ காலமும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை உனக்கென்றாலும் இந்த சாயாகிய நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் கொண்டு வந்து உன்னை வாழ வைப்பேன். எனக்கு தெரியும் உன்னை எந்த அளவு வாழ வைக்க வேண்டும், எந்த அளவு உன்னை வாழ்க்கையில் தூக்கி நிறுத்த வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். புரிகிறதா? அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சந்தோஷமாக இரு. சகல ஐஸ்வர்யங்களோடு இரு. தேடிக்கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இனி உன்னை தேடி தாராளமாக வரும். நிச்சயமாக நீ துளைத்த அனைத்து விஷயமும் உனக்கு தானாக சந்தோஷமாக கிடைக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமே பொன்னாகவும் பொருளாகவும் கிடைத்திட இந்த சாயின் அனுகிரகமானது உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு இன்பத்தை சேர்க்கும். நிறைய நஷ்டங்களை பட்டுவிட்டாய். இனிமேல் லாபத்தை மட்டுமே காண்பாய். காலம் முழுவதும் சோகத்தோடு இருக்க மாட்டாய். யாரெல்லாம் உன்னிடம் வந்து இந்த விஷயம் நடந்ததா, அந்த விஷயம் நடந்ததா என்று உன்னிடம் இது மாதிரியான விஷயத்தை கேட்கவே கூடாத சில விஷயத்தை எல்லாம் கேட்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் சந்தோஷமாக வாழ்வாய். சொல்லப்போனால் கல்யாணம் ஆகவில்லை என்ற கல்யாணம் பார்க்கிறீர்களா, கல்யாணத்தை பற்றி பேசுகிறீர்களா, கல்யாணமாகிவிட்டதா, இன்னுமா கல்யாணமாகவில்லை என்று கேட்பது. அதுபோல எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு உறவு இல்லை என்றால் அந்த உறவு உன்னிடம் இல்லையா, யாரிடம் இருக்கிறது, இப்பொழுது உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே பேச்சுவார்த்தை இருக்கிறதா, இது போன்றெல்லாம் சில பேர் கேட்பார்கள். அவர்களெல்லாம் ஒதுக்கிவிட்டு அவர்களுடைய எல்லாம் பார்த்தாலே திரும்பி கொண்டால் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்காது. மேலும் மேலும் உறவு வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் கஷ்டம் இருக்கும். இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் யார் எது கேட்டாலும் சிரித்துக்கொள். வார்த்தையை மட்டும் வெளியில் விட்டு விடாதே. நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாய் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன். சதா சர்வ காலமும் நானே உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல முறையில் உனக்கு உதவிகரமாகவும் இருப்பேன். நான் இருக்கிறேன் தங்கமே, கவலையே வேண்டாம். இன்பங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்து இருக்கட்டும். நன்மைகளானது மலரட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை கேட்கிறாயோ அது கிடைக்கட்டும். நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழிலும் சரி, நீ உன்னுடைய வாழ்க்கையும் சரி உயரட்டும். இந்த சாயாகிய நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் உயர்த்தி உன்னை வாழ வைப்பேன். சந்தோஷமாக இரு. எல்லா இடத்திலும் நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கிறேன். எப்பொழுதும் என்னாலும் இந்த சாயாகிய நான் உனக்கு துணையாக மட்டும்தான் இருப்பேன். எல்லோருடைய வாயும் மூடும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுப்பேன். எப்பொழுதும் என் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.